ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவு பேரிச்சம்பழம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி. சர்க்கரை நோய் இருக்கவங்க கூட எந்தவித தயக்கம் இல்லாமல் இந்த கொழுக்கட்டை சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான ரெசிபி இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு ராகி மாவு மிதமான தீயில கருகிடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. வரப்பட்டதும் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். லேசாக புகை வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். அது வரைக்கும் வறுத்தா போதும். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் உருகினதும் 1/2 கப் அளவு துருவ தேங்காய், 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில நல்ல வாசனை வர வரைக்கும் வறுப்பட்டா போதும். லேசாக பொன்னிறமாக மாறி வந்திருக்கு. இனி இதை மாவோட சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காயை வறுக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வறுக்காமல் சேர்க்குறதா இருந்தால் மாவில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதே பேனில் 3/4 கப் அளவு பேரிச்சம்பழம் சீட்லெஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கப் வரைக்கும் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிதமான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். 3லேருந்து 4 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்து வந்திருக்கு. லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிக்கணும்னு தேவையில்லை, லேசாக மசிச்சா போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தால் 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்டாக இருந்தால் நாட்டு சர்க்கரை தவிர்த்துட்டு 1 கப் அளவு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இனிதான் ராகி மாவில் சேர்த்துடலாம். ராகி மாவு பேரிச்சம்பழம் வச்சு செய்கிறதால முழுக்க அயன் கால்சியம் நிறைந்தது. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஸ்பூனால் லேசாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே லேசாக நெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பசஞ்சு வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை செய்யும்போது பயன்படக்கூடிய 2 டிப்ஸ் சொல்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா முதல்ல ஒரு இட்லி தட்டு வச்சதுக்கப்புறமா திரும்ப மேலோடு தட்டு வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது நிறைய தண்ணி வச்சு வேக வைக்க முடியும். கொழுக்கட்டையில் தண்ணி பட்டு கொழுக்கட்டை வீணாகாமல் இருக்கும். டிப்ஸ் 2, வாழை இலையில் வேக வைக்கும்போது இலையாக இருந்தால் ஈஸியாக மடக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் ஹார்டான இலையாக இருந்தால் உடஞ்சி வரும். அப்படி உடையாமல் இருக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சதும் இட்லி குட்டத்தில் இந்த மாதிரி 2 நிமிஷம் வச்சு மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது இலை நல்லா குலைவாக இருக்கும். இப்போ இலை உடையாது. வாழை இலைக்கு பதிலாக பூவரச மர இலை, பலா இலை, பனை ஓலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவைக்கு மாவெடுத்து உருட்டி இலையில் வச்சிடலாம். லேசாக அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு வாரத்துலேருந்து மற்ற வாரத்துக்கு மடித்து எடுத்துக்கோங்க. கைகளாலேயே அழுத்தி விரிச்சு விட்டுக்கலாம். ஓரளவு மெலிசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசா விரிச்சு விட்டுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா வேக வச்சிடலாம். மூடிய பகுதி நடுவில் வர மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ராகி கொழுக்கட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளாடியே வெந்துடும். முதல்ல ஒரு 5 நிமிஷம் ரொம்ப அதிகமான தீயில வேகட்டும். அதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ராகி மாவு பேரிச்சம்பழம் சேர்த்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கறதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை முழுசும் மசிக்காமல் சேர்க்கறதால அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. டிப்ஸ் 3, மீதி இருக்கக்கூடிய கொழுக்கட்டையை நம்ம வேக வச்ச அதே இட்லி பாத்திரத்திலேயே வச்சு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.